இன்புற்று இருக்க நினைப்பதுவே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, வாழ்க்கையில் முக்தி என்றால் என்ன ஐயா? இப்போ முக்தினா திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி, காசியில் மரணமிட்டால் முக்தி, சிதம்பரம் சென்றால் முக்தி இப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த முக்திக்கும் மரணத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்குது? முக்தி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தி அப்படின்னா, திருவண்ணாமலையை நினைக்கிறோம் அப்படின்னா, திருவண்ணாமலை அப்படிங்கிறது யாரு? எல்லாமுமாக பரவி கிடக்கிற ஈசன். ஈசனை தான் நம்ம வந்து பலவிதமான பெயர்களோட சொல்கிறோம். ஈசனே சொல்கிறோம், மகேஸ்வரனே சொல்கிறோம், பரமேஸ்வரனேன்னு சொல்கிறோம், அனீஸ்வரனேன்னு சொல்கிறோம். அனீஸ்வரன்னா எதுவுமே இல்லாதவனுக்கு பேர் தான் அனீஸ்வரன். வாமதேவனே அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி பலவிதமான பெயர்களை சொல்கிறோம் நம்ம. அப்போ இந்த பலவிதமான பெயர்களை நம்ம சொல்லும்போது இது எல்லாமா ஒருங்கி இணைந்த ஒரு ஸ்தலமாக இருக்கிறது திருவண்ணாமலை. அப்போ இந்த திருவண்ணாமலைக்கு வரவங்க இந்த திருவண்ணாமலையை நினச்சாலே முக்தி கொடுக்குது அப்படின்னா, அந்த திருவண்ணாமலைக்கு வர மக்கள் எந்த மாதிரியான ஒரு மக்கள், எந்த மாதிரியான ஒரு பக்தியோடு இருக்கிறவங்க அப்படின்னா, அவங்க அனைவருமே வந்து இறைவனை தவிர வேறு எதுவுமே நினைக்காதவங்க. இதே போன்று வந்து காசிக்கு சென்றால் முக்தி, அங்கே மரணம் அடைஞ்சால் முக்தி அப்படின்னு நிறைய பேர் அங்கே போய் இறக்கிறதுக்கு வயசான காலத்தில் ஆசைப்படுவாங்க. காஞ்சிபுரத்தை வந்து அங்கே காலடி வச்சாலும் வந்து ஒரு முக்தி கிடைக்கும் அப்படின்றது, சிதம்பரத்துக்கு சென்றால் முக்தி கிடைக்கிறது அப்படின்றது. அப்போ முக்தினா என்ன அப்படின்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுச்சு. இப்போ எல்லாருக்குமே முக்தி கிடைக்குமா, யார் யாருக்கெல்லாம் முக்தி கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஏக்கம் நமக்குள்ளே வருது. நம்ம சராசரியான மனிதர்களை நம்ம வாழ்க்கையை இயக்கும்போது நமக்கு பலவிதமான எண்ணங்கள் வந்துக்கினே இருக்கும். அந்த எண்ணங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குமானா நிச்சயமாக இருக்கவே முடியாது. எண்ணங்கள் தான் நம்மளை வழி நடத்துது. இப்போ எண்ணங்கள் தான் வழி நடத்துதுன்னும்போது அந்த எண்ணங்கள் பலவிதமான ஆசைகளை உருவாக்கும். நாம் இப்படி வாழணும், அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி செய்யணும், இப்படி நிறைய ஆசைகள் மனிதனுக்கு வந்து நிறைய ஆசைகள் வந்து அப்படியே ததும்பும் போது இந்த ஆசைகள் வந்து எந்த காலத்துலேயுமே அழியாத ஒன்றாவே இருக்கிறான். அப்போ இந்த ஆசைகளை வந்து அவன் வந்து மனசில் வச்சுக்கின்னு அதை வந்து ஒரு எச்சமாக அவன் வந்து வச்சுக்கின்னு அவன் இறக்குறான் இல்லைங்களா? அந்த மாதிரி மனிதர்கள் அடைவது முக்தியா அப்படின்னா நிச்சயமாக முக்தி கிடையாது. அவர்கள் அடைவது என்ன அப்படின்னா மரணம். இப்போ சராசரியான மனிதர்கள் அடைவது மரணம். அவங்க செத்துட்டாங்கப்பா, மரணம் அடைஞ்சிட்டாப்பாங்க சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய அபிலாஷைகளில் எல்லாத்தையுமே வந்து தனக்குள்ளேவே வச்சுக்கின்னு இருந்துக்கினே இறந்து போயிடுறதுனால அவங்க வந்து முக்தி அடையிறதுக்கான சாத்தியமே கிடையாது. அவர்கள் அடைவது மரணம். சித்தர்கள், யோகிகள், மிகப்பெரிய வந்து பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க மரணம் அடைஞ்சா முக்தி அடைஞ்சிட்டாங்க.